வணக்கம் நண்பர்களே. ஒரே தாய் ஆனால் 2 சக்திகள். ஒருவர் ஆகாசத்தில் பறக்கும் வீரன், மற்றொருவர் பூமியின் அடியில் பாய்கின்ற நாகம். வினதை மற்றும் கத்ரு காசியப முனிவரின் 2 மனைவிகள். இவர்கள் ஒரே நேரத்தில் ஒரு ஆசை வைத்தார்கள். வினதை 2 வல்லமை கொண்ட மக்களை கேட்டாள். கத்ரு 1000 நாகப்பிள்ளைகளை கேட்டாள். வினதையின் முட்டையிலிருந்து பிறந்தவர்தான் கருடன். விஷ்ணுவின் வாகனமாகவும் தேவர்களுக்கு சேவகனாகவும் செயல்படுகின்றார். கத்ருவின் முட்டையிலிருந்து வந்தவர்தான் நாகர்கள். வாசுகி முதல் அனந்தன் வரை ஒரே தாய் பிள்ளைகள், ஆனாலும் பகைமையாக பிறந்தவர்கள். இந்த கருடன் மற்றும் நாகர்கள் பிறந்த வரலாறு முழுமையான வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்கள். இதை பற்றி ஒரு முழு வீடியோ நான் மேக்